ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ லெக்சரில் வந்து நம்ம கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் ப்ராக்டிகல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கலான்னு மட்டும் பார்ப்போம். ஓகேயா? ஸோ ஒரு கண்ட்ரோல் போர்டு, ஸோ கண்ட்ரோல் போர்டில் கனெக்ஷன்ஸ் எந்த மாதிரி கொடுக்கலாங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஓகேயா? ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர்ஸ் எல்லாமே 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் தான். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர்ஸோட பவர் ரேட்டிங் வந்து 3.75 கிலோவாட். ஸோ ஹார்ஸ் பவரில் சொல்லணும் அப்படின்னா 5 ஹார்ஸ் பவர். ஓகேயா? ஸோ வோல்டேஜ் வந்து இட் இஸ் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர். ஸோ ஆப்வியஸ்லி 415 வோல்ட்டு. ஸோ ரேட்டட் கரண்ட் வந்து 7 ஆம்ஸ். ஸோ ரேட்டட் ஸ்பீட் வந்து 1440 RPM. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரோட சர்க்கியூட் டயக்ராம் ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இட் இஸ் அ 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர். ஓகே, ஸோ RYB. ஸோ கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் சர்க்கியூட் தனியாக இருக்குது, பவர் சர்க்கியூட் தனியாக இருக்குது. ஸோ இதில் நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி கொடுக்கலாங்கிறது மட்டும் பார்ப்போம். ஓகேயா? ஸோ இந்த சர்க்கியூட் டயக்ராம் வச்சு கண்ட்ரோல் போர்ட் கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கலாங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ திஸ் இயர் கண்ட்ரோல் போர்டு இந்த மாதிரி தான் உன்னோட கண்ட்ரோல் போர்டு இருக்கும். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே கான்டாக்டர்ஸ். ஸோ 3 கான்டாக்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டார் கான்டாக்டர், மெயின் கான்டாக்டர் அண்ட் டெல்டா கான்டாக்டர். ஓகே, ஸோ இதில் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எதெல்லாம் இன்புட் எதெல்லாம் அவுட்புட்னு தெரியணும். ஓகே, ஸோ மேலே உள்ளது எல்லாமே இன்புட்டு, கீழே உள்ளது எல்லாமே அவுட்புட். அப்போ இந்த டெல்டா கான்டாக்டருக்கு இது எல்லாமே இன்புட்டு, கீழே உள்ளது இந்த பின்ஸ் எல்லாமே அவுட்புட். அதே மாதிரி மெயின் கான்டாக்டருக்கு மேலே உள்ள இது எல்லாமே என்னதுன்னா இன்புட்டு, கீழே உள்ளது எல்லாமே அவுட்புட் லைன்ஸ். ஸ்டார் கான்டாக்டருக்கு இது எல்லாமே இன்புட்டு, இதெல்லாம் கீழே உள்ளது எல்லாமே அவுட்புட் லைன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார்ட் புஷ் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இது ஸ்டார்ட் புஷ் பட்டன் 1, இங்கே ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்குது. ஸ்டார்ட் புஷ் பட்டனோட இன்புட் டெர்மினல், இது அவுட்புட் டெர்மினல். நடுவில் உள்ளது இந்த ரெட் கலரில் உள்ளது ஸ்டாப் புஷ் பட்டன். ஸோ ஸ்டாப் புஷ் பட்டனோட இன்புட் டெர்மினல், இது வந்து அவுட்புட் டெர்மினல். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட மெயின். ஓகே, ஸோ மெயின் ஆன் பண்ணால் மட்டும்தான் சப்ளை வந்து எங்கே வரும் அப்படின்னா கண்ட்ரோல் போர்டுக்கு வரும். ஸோ இங்கே இது எல்லாமே என்ன அப்படின்னா மோட்டர் டெர்மினல்ஸ். ஓகே, A1 B1 C1 A2 B2 C2. ஸோ இது வந்து நம்மளோட 3 ஃபேஸ் சப்ளை RYB, என்னங்கிறது நியூட்ரல். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட கண்ட்ரோல் சர்க்கியூட் டயக்ராம் வச்சு இந்த கண்ட்ரோல் போர்டில் வந்து எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னொன்று இது வந்து என்ன அப்படின்னா இந்த டெல்டா கான்டாக்டரோட காயில் எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய சப்ளை வந்து இதில் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் உள்ளதில். ஓகேயா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா மேலே உள்ளது எல்லாமே இன்புட் லைன்ஸ்னு பார்த்தோம். இதில் வந்து 4 நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் இருக்கும். 1 2 3, 4th ஒன் இங்கே இருக்கும். நடுவில் இந்த 5th ஒன்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா நார்மலி க்ளோஸ்ட். அப்போ இந்த காயிலுக்கு நம்ம சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இந்த டெல்டா கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நார்மலி க்ளோஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும், நார்மலி ஓப்பன்லாம் க்ளோஸ்ட் ஆகும். அப்படியா? ஓகே, ஸோ அப்போ 4 நார்மலி ஓப்பன் கான்டாக்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 வந்து இங்கே இருக்கும். 5 வந்து இந்த பிளாக் கலர் கான்டாக்ட். ஸோ இது நடுவில் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி மெயின் கான்டாக்டருக்கும் அப்படிதான். ஸோ 4 நார்மலி ஓப்பன் இருக்கும். 1 2 3 4. இந்த 5th வந்து நார்மலி க்ளோஸ்ட். அதே மாதிரி ஸ்டார் கான்டாக்ட் இருக்கும். 1 2 3 4 வந்து இங்கே இருக்கும். இந்த பிளாக் கலர் இல்லையா, இந்த ஒரே லைனில் இருக்கு. இந்த பிளாக் கலர் எல்லாமே நார்மலி க்ளோஸ்ட் கான்டாக்ட். அப்போ ஒரே ஒரு நார்மலி க்ளோஸ்ட் கான்டாக்ட் மட்டும் தான் இருக்கும், மற்ற எல்லாமே நார்மலி ஓப்பன் தான். ஸோ இங்கே உள்ள இந்த ஒயிட் கலர் லைன்ஸ்லாம் என்ன அப்படின்னா சப்ளை லைன்ஸ். ஓகே, நம்ம காயில் எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய சப்ளை லைன்ஸ். ஓகே, ஸோ நம்ம கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க சர்க்கியூட் டயக்ராமில் ஸோ ஆர் ஃபேஸ்லேருந்து வருது. ஓகே, ஆர் ஃபேஸ்லேருந்து டேரெக்டாக எங்கே வருது அப்படின்னா M3. இந்த கான்டாக்ட் வந்து M3, M ஃபார் மெயின் கான்டாக்டர். ஓகே, அப்போ ஆர் ஃபேஸ்லேருந்து M3யோட இன்புட்டுக்கு வருது. ஓகே, இந்த லைன் வந்து இன்புட்டு, கீழே உள்ளது வந்து அவுட்புட். அப்போ ஆர் ஃபேஸ்லேருந்து டேரெக்டாக M3யோட இன்புட்டுக்கு வருது. இப்போ இதில் M3ங்கிறது எது? மெயின் கான்டாக்டர். அப்போ M1 M2 M3 இதுதான் M3. ஓகே, அப்போ நமக்கு ஆர் ஃபேஸ்லேருந்து M3யோட இன்புட்டுக்கு வந்துச்சு. அப்படி தானே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆர் ஃபேஸ்லேருந்து M3யோட இன்புட்டுக்கு வருது. அப்போ கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்? ஆர் ஃபேஸ் இங்கே இருக்கு. ஆர் ஃபேஸ்லேருந்து M3யோட இன்புட். ஓகே, ஒரு வயரை வச்சு இதெல்லாம் போர்டில் இருக்கும். ஓகே, ஸோ போர்டில் ஒர்க்கிங் போர்டில் இருக்கும். ஆர் ஃபேஸ்லேருந்து டேரெக்டாக எங்கே கொடுத்துரு அப்படின்னா M3ல கொடுத்துரும், M3யோட இன்புட்டு. நெக்ஸ்ட் பாருங்க M3யோட அவுட்புட் எங்கே போகுது? நேராக A1க்கு வருது. A1 பாயிண்ட். M3யோட அவுட்புட்டு A1க்கு வருது. ஸோ M3யோட அவுட்புட்னு சொன்னால் இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் இன்புட்டு, இது அவுட்புட். ஓகே, அப்போ M3யோட அவுட்புட் வந்து எங்கே வந்துச்சு? A1க்கு வருது. ஸோ அப்போ M3யோட அவுட்புட்டு A1 இங்கே. ஓகே,
இதெல்லாம் மோட்டார் டெர்மினல்ஸ் A1. நெக்ஸ்ட் அடுத்து ஒய் ஃபேஸ் பார்ப்போம். ஒய் ஃபேஸ் வந்து எங்க வருது? M2 ஓட இன்புட்டுக்கு வருது. ஒய் ஃபேஸ் இங்க இருக்கு. M2 ஓட இன்புட்னா இந்த இது. ஒய் ஃபேஸ் வந்து M2 ஓட இன்புட். ஓகே. நெக்ஸ்ட் M2 ஓட அவுட்புட் வந்து எங்க வருது? B1 ல கனெக்ட் ஆகுது. M2 ஓட அவுட்புட் B1 ல கனெக்ட் ஆகுது. அப்ப M2 ஓட அவுட்புட் இங்க இருக்கு. இங்க இருந்து B1 ல கனெக்ட் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பி ஃபேஸ்ல இருந்து சப்ளை எடுத்து M1 ஓட இன்புட்டுக்கு வருது. ஸோ B2 M1 இன்புட். M1ங்கிறது இங்க இருக்கு. ஓகே, B ல இருந்து வருது. ஓகே. நெக்ஸ்ட் M1 ஓட அவுட்புட் எங்க வருது? C1 க்கு வருது. M1 ஓட அவுட்புட் C1. M1 ஓட அவுட்புட் இங்க இருக்கு. இது வந்து எங்க வருது? C1 க்கு வருது. ஓகே. ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். அடுத்தது A2 எங்க கனெக்ட் ஆகணும்? S3 ஓட இன்புட்ல கனெக்ட் ஆகணும். ஸோ இது மேல உள்ளது இன்புட், கீழே உள்ளது அவுட்புட். அப்போ A2ங்கிறது வந்து எங்க கனெக்ட் ஆகணும்? S3 ஓட இன்புட்ல கனெக்ட் ஆகணும். ஸோ S3 ஓட இன்புட். ஸோ இது ஸ்டார் கண்டக்டர். அப்போ S1 S2 S3 S4 S5. ஓகே, நம்ம கனெக்ஷன் படி A2 வந்து எங்க ஆகணும்? S3 ஓட இன்புட்டுக்கு வரணும். இப்போ S3 ஓட இன்புட் இங்க இருக்குது. அது எங்க போகணுமா? A2க்கு போகணும். A2. ஓகே. நெக்ஸ்ட் B2 வந்து S2 ஓட இன்புட். S2 இங்க இருக்கு. அது வந்து B2க்கு போகணும். ஓகே. அடுத்தது C2 வந்து S1 ஓட இன்புட்டுக்கு வரணும். C2 வந்து S1 ஓட இன்புட். இங்க இருக்கு S1 C2. ஓகேயா? அப்போ இந்த கனெக்ஷன்ஸ் புரிஞ்சுட்டா எப்படி கொடுத்தோம் அப்படின்ட்டு. அடுத்து என்ன பண்ணோம்? S3 ஓட அவுட்புட்டையும் S2 ஓட அவுட்புட்டையும் ஜாயின் பண்ணோம். S3 ஓட அவுட்புட்டையும் S2 ஓட அவுட்புட்டையும். இங்க இருக்கு S3 ஓட அவுட்புட், S2 ஓட அவுட்புட்னா இந்த இது. ஓகேயா? இந்த ரெண்டு இதையும் ஜாயின் பண்றோம். நெக்ஸ்ட் S2 ஓட அவுட்புட்டையும் S1 ஓட அவுட்புட்டையும் ஜாயின் பண்ணோம். S2 ஓட அவுட்புட்டையும் S1 ஓட அவுட்புட்டையும் ஜாயின் பண்ணோம். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் இந்த கனெக்ஷன்ஸ் A2ல இருந்து எங்க போகுது? இது வந்து D3 ஓட இன்புட், கீழே உள்ளதுலையும் D3 ஓட அவுட்புட்னு பார்த்தோம். ஓகே, ஸோ மேல உள்ளது இன்புட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் B1ல இருந்து எங்க வருது? D3 ஓட இன்புட்டுக்கு வருது. B1ல இருந்து D3 ஓட இன்புட். ஸோ B1ல இருந்து D3 அப்படின்னா இங்க இருக்கு D3 ஓட இன்புட். அப்போ D1 D2 D3 D4 D5. ஏன்னா இதான் டெல்டா கான்டக்டர். ஓகே, அப்போ B1ல இருந்து D3 ஓட இன்புட்டுக்கு. B1ல இருந்து D3ங்கிறது இங்க இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் C1ல இருந்து D2 ஓட இன்புட். C1ல இருந்து D2 ஓட இன்புட் இங்க இருக்கு. ஓகே, இந்த லைன் கொடுத்துட்டோம். அடுத்தது A2ல இருந்து எங்க போகுது? D3 ஓட அவுட்புட்டுக்கு போகுது. A2ல இருந்து D3 ஓட அவுட்புட். A2ல இருந்து D3 ஓட அவுட்புட். D3 அவுட்புட்னா இங்க வரணும், இங்க. ஓகே, அப்போ D3 ஓட இன்புட், இது D3 ஓட அவுட்புட். நெக்ஸ்ட் B2ல இருந்து D2க்கு போகணும். ஓகே, B2ல இருந்து D2 ஓட அவுட்புட்டுக்கு போகணும். B2ல இருந்து D2 ஓட அவுட்புட்.
இது D2 ஓட இன்புட், D2 ஓட அவுட்புட் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் C2ல இருந்து எங்க போகணுமா, D1 ஓட அவுட்புட்டுக்கு போகணும். ஓகே, இது மேல உள்ளது D1 ஓட இன்புட், இது D1 ஓட அவுட்புட். அப்போ C2ல இருந்து D1 ஓட அவுட்புட்டுக்கு போகணும். C2ல இருந்து D1 ஓட அவுட்புட். C2 இங்க இருக்கு, இது D1 ஓட அவுட்புட் இங்க இருக்கு. அங்க நெக்ஸ்ட் A1ல இருந்து D1 ஓட இன்புட்டுக்கு A1. ஓகே, அப்போ நம்ம பவர் சர்க்யூட்ல உள்ள கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த D4 இந்த S5 இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது வந்து நார்மலி க்ளோஸ்ட் கான்டாக்ட்ஸ். ஓகேயா, ஸோ இப்போ எப்படி கனெக்ஷன் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். இது வந்து D5. ஓகேயா, இந்த D5 ஏன்னா 5ங்கிறத எப்பவுமே நம்மளுக்கு நார்மலி க்ளோஸ்ட். அப்போ சர்க்யூட்ல வந்து க்ளோஸ்ட் கான்டாக்ட்ல இருக்கிறது எல்லாமே 5ல வரும். ஓகே, அப்போ D5 இது வந்து S5. இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஓவர்லோட் ரிலேலாம் தேவையில்லை, இதெல்லாம் ப்ரொடெக்டிவ் டிவைஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம தேவையில்லை, டேரெக்டாக இங்கே எங்கேருந்து எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஸ்டாப் புஷ் பட்டனோட இன்புட் இந்த பாயிண்ட், இது ஸ்டாப் புஷ் பட்டனோட அவுட்புட், இது ஸ்டார்ட் புஷ் பட்டனோட இன்புட், ஸ்டார்ட் புஷ் பட்டனோட அவுட்புட் வந்து இந்த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் எங்கேருந்து வருது, ஒய் ஃபேஸ்ல இருந்து வருது. கரெக்டா, ஒய் ஃபேஸ்ல இருந்து டேரெக்டாக எங்கே வருது, ஸ்டாப் புஷ் பட்டனோட இன்புட்டுக்கு வருது. ஸோ வேற ஒரு கலர்ல கொடுக்கலாம், ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ப்ளூ கலர்ல உள்ளது எல்லாமே கண்ட்ரோல் சர்க்யூட். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஒய் ஃபேஸ்ல இருந்து எங்க வருது, ஸ்டாப் புஷ் பட்டனோட இன்புட்டுக்கு. ஒய் ஃபேஸ் இங்க இருக்கு, இது ஸ்டாப் புஷ் பட்டனோட இன்புட். ஒய் ஃபேஸ்ல இருந்து எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் புஷ் பட்டனோட அவுட்புட் எங்க போகுது, ஸ்டார்ட் புஷ் பட்டனோட இன்புட்டுக்கு போகுது. இங்க பாருங்க, ஸ்டாப் புஷ் பட்டனோட அவுட்புட் ஸ்டார்ட்டோட இன்புட்டுக்கு போகுது. ஸ்டாப்போட அவுட்புட் வந்து எங்க போகுது, ஸ்டார்ட்டோட இன்புட்டுக்கு போகுதுன்னு பார்த்தோமா. ஸோ இந்த ஸ்டார்டிங் போகுது வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனோட இன்புட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார்ட் புஷ் பட்டனோட அவுட்புட் எங்க வருது, D5 ஓட இன்புட்டுக்கு போகுது. ஸ்டார்ட் புஷ் பட்டனோட அவுட்புட் வந்து D5 ஓட இன்புட். ஸோ D5ங்கிறது இங்க இருக்கு, D5 கனெக்ஷன். நெக்ஸ்ட் D5 ஓட அவுட்புட் எங்க போகுது, எஸ் காயில். ஓகே, அப்போ ஸ்டார் கான்டாக்டரோட இன்புட்டுக்கு போகுது D5 ஓட அவுட்புட். D5 ஓட அவுட்புட்ங்கிறது இங்க இருக்கு, ஸ்டார் கான்டாக்டரோட இன்புட்ங்கிறது எங்க இருக்கு, இந்த இடத்துல உள்ளது. ஸோ இது ஸ்டார் காயில் மெயின் காயிலோட இன்புட், இது அவுட்புட். ஓகே, அப்போ ஸ்டார் காயில் D5 ஓட அவுட்புட் வந்து ஸ்டார் காயிலோட இன்புட்டுக்கு வருது. ஸோ D5 அவுட்புட் இங்க இருக்கு, இது ரெண்டையும். ஓகேயா, நெக்ஸ்ட் அப்புறம் இந்த கனெக்ஷன் வாங்க. இது ஒன்னே ஸ்டாப் புஷ் பட்டனோட அவுட்புட்ல இருந்து எடுக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்டார்ட் புஷ் பட்டனோட இன்புட்ல இருந்து கூட எடுக்கலாம். நம்ம ஸ்டாப் புஷ் பட்டனோட அவுட்புட்ல இருந்து எடுத்துக்கலாம். அங்கிருந்து எங்க வருது, S4 ஓட இன்புட்டுக்கு வருது. ஓகே, அப்போ ஸ்டாப்போட அவுட்புட்டையும் S4 ஓட இன்புட்டையும், S4னா இங்க இருக்குது, S4 ஓட இன்புட் எங்க வருது, ஸ்டாப்போட அவுட்புட்ல இருந்து கனெக்ட் ஆகுது. ஸ்டாப்போட அவுட்புட் இந்த இடம். ஓகே, நெக்ஸ்ட் S4 ஓட அவுட்புட் வந்து M காயிலோட கனெக்ட் ஆகுது. ஓகே, S4 ஓட அவுட்புட் வந்து M காயில். இங்க பாருங்க, S4 ஓட அவுட்புட் வந்து M காயில். அப்போ இங்க இருக்கு S4 ஓட அவுட்புட் வந்து M காயில்ங்கிறது இங்க M காயிலோட இன்புட்டுக்கு வரும் இந்த இடம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லைன் முடிஞ்சது. இப்போ S4 ஓட இன்புட்ல இருந்து M4 ஓட இன்புட் கொடுக்கலாம், இந்த லைன் படி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டாப்போட அவுட்புட்ல இருந்து கூட நம்ம M4 ஓட இன்புட் கொடுக்கலாம். நம்ம இப்போ எப்படி கொடுப்போம், S4 ஓட இன்புட்டையும் M4 ஓட இன்புட்டையும் ஜாயின் பண்ணுவோம்.
S4ஓட இன்புட்டு M4னா இங்கே உள்ளது. ஸோ இந்த 2 லைன்ஸ். ஓகே, இப்போ M4ஓட அவுட்புட்டையும் S5ஓட அவுட்புட்டையும் நம்ம என்ன பண்ணணும், இன்புட். ஓகே, அப்போ M4ஓட அவுட்புட் S5ஓட இன்புட் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். M4 அவுட்புட் S5 இன்புட். M4ஓட அவுட்புட் S5ஓட இன்புட்டுங்கிறது இங்கே இருக்கு, இந்த கான்டாக்டர். ஓகே, ஸோ இதான S5ஓட இன்புட். அப்போ M4ஓட அவுட்புட்டையும் S5ஓட இன்புட்டையும் ஜாயின் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் S5ஓட அவுட்புட் எங்கே போகணுமா, டி காயிலுக்கு போகணும். S5ஓட அவுட்புட் இங்கே இருக்கு, டி காயிலில் இங்கே இருக்கு. ஓகே, அங்கேருந்து எடுத்து இங்கே கொடுக்கணும் இந்த கான்டாக்ட். ஓகே, அப்புறம் இந்த கனெக்ஷன் முடிச்சிட்டோம். இன்னும் நடுவில் எந்த ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு, இந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, அது நம்ம என்ன பண்ணலாம், S4ஓட அவுட்புட்ல இருந்து S5ஓட இன்புட்டுக்கு கொடுத்துடலாம். ஓகே, இந்த இது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எம்மோட இன்புட்டையும் S5ஓட இன்புட்டையும் இப்படி ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா S4ஓட அவுட்புட்ல இருந்து எடுத்து S5ஓட இன்புட் கொடுக்கலாம். S4ஓட அவுட்புட்ல இருந்து S5ஓட இன்புட் இந்த கனெக்ஷன். ஓகே, இதான S4ஓட அவுட்புட், இது S5ஓட இன்புட். ஓகே, ஓகே, இது நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து இங்க பாருங்க, எல்லா கான்டாக்டரோட அவுட்புட்டை நம்ம ஜாயின் பண்ணோம். எஸ்ஓட அவுட்புட், எம்மோட அவுட்புட், டியோட அவுட்புட், இது எல்லாமே இன்டர் கனெக்ஷன் மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இது இங்கேருந்து இதோட அவுட்புட்டு, அதே மாதிரி இந்த அவுட்புட். ஓகே, இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்தது ஸ்டார் காயில இருந்து எங்கே போகுது, பி ஃபேஸ்க்கு போகுது. ஓகே, அப்போ ஸ்டார் காயிலோட அவுட்புட் வந்து பி ஃபேஸ்க்கு போகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கான்டாக்டரோட அவுட்புட் வந்து பி ஃபேஸ்னா ஓகே. ஸோ இவ்வளோ தான் கண்ட்ரோல் சர்க்யூட். அப்போ கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறோம்னு புரிஞ்சுதாப்பா. ஸோ இதை நம்ம கொடுக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ். ஓகேயா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இதோட ஒர்க்கிங்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் ஸ்டார் வைண்டிங்கில் ரன் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே டெல்டாவில் போயிட்டு இருக்கும். ஜஸ்ட் இப்போ கனெக்ஷன்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ கனெக்ஷன்ஸ் எப்படின்னு தெரிஞ்சது இல்லையா. ஸோ இப்போ கான்டாக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது D1, இப்போ டெல்டா கனெக்டர்னா D1, D2, D3, D4, D5. ஓகே, எப்போவுமே அந்த 5ங்கிறது வந்து நார்மலி க்ளோஸ்ட் கான்டாக்டாக இருக்கும். இப்போ நம்ம சர்க்யூட் டயக்ராமில் க்ளோஸ்ட்னு இருந்துச்சுன்னா அது எல்லாமே 5ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது D5னா என்னது, டெல்டாவில் உள்ள 5th க்ளோஸ்ட் கான்டாக்ட்னு அர்த்தம், நார்மலி க்ளோஸ்ட்னு அர்த்தம். அப்போ இந்த இது, ஸோ இதுதான் D5. அப்போ D5ஓட இன்புட்டு, இது D5ஓட அவுட்புட், இது மெயின் காயில். ஸோ நம்ம Dன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படின்னா இது என்னது, இது Dயோட இன்புட்டு, Dயோட அவுட்புட்டு. அதே மாதிரி எம்னு பார்த்தது மெயின் கான்டாக்டர், அப்போ எம் இன்புட்டு, இது எம் அவுட்புட்டு. ஸ்டார் கான்டாக்டருக்குள்ளது எஸ், அப்போ எஸ்ஸோட இன்புட்டு, இது எஸ் அவுட்புட். ஸோ இதான் என்னன்னா இந்த கான்டாக்டரை எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய காயில் கொடுக்கக்கூடிய சப்ளை, இது எல்லாமே கான்டாக்ட்ஸ். ஓகே, ஸோ ஸ்டாப் புஷ் பட்டன், ஸ்டார்ட்டு, 2 ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்கு. ஓகே, நம்மளுக்கு சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் போதும், அப்படிதானே. ஸோ இந்த இதில் நம்ம கனெக்ஷன் கொடுக்க தேவையில்லை, ஒரே ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே மோட்டர் டெர்மினல்ஸ். ஓகே, ஸோ இது 3 ஃபேஸ் சப்ளை. ஸோ இதை பார்த்து நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, எப்படி கனெக்ஷன் கொடுக்குறோன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் டெல்டா ஸ்டார்டரோட கண்ட்ரோல் சர்க்யூட் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் டெல்டா ஸ்டார்ட்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்டார்ட் புஷ் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் ஸ்டாரில் ரன் ஆகிட்டு இருக்கும். அது வந்து கையை எடுத்துட்டாங்கன்னா டெல்டா கனெக்ஷனுக்கு மாறிடும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் டெல்டா ஸ்டார்டரில் பவர் சர்க்யூட் நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஓகேயா, ஸோ நம்ம கான்டாக்டர்ஸ் 3 கான்டாக்டர்ஸ் பார்த்துருக்கோம். இது ஸ்டார் மெயின் கான்டாக்டர், இது வந்து டெல்டா கான்டாக்டர். இப்போ வந்து நம்ம இது வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஸ்டாப் புஷ் பட்டன். அப்போ செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் டெல்டா ஸ்டார்டரில் என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் அது வந்து ஸ்டார் காயில் எனர்ஜைஸ் ஆகி மோட்டர் வந்து ஸ்டார் வைண்டிங்கில் ஓடிட்டு இருக்கும். அடுத்து நம்ம வந்து கையை எடுத்த உடனே என்ன ஆகும், டெல்டாவில் ஓடும். ஓகேயா, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்குது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இது ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அது என்ன ஆகும், ஸ்டார் காயில் எனர்ஜைஸ் ஆகி ஸ்டாரில் ஓடிட்டு இருக்கும். ஓகேயா, ஸ்டார் வைண்டிங் கனெக்ஷனில் இருக்கும். கையை எடுத்துட்டோம்னு சொன்னால் டெல்டாவில் ஓடிட்டு இருக்கும். ஸோ புரியுதா, இதுதான் கனெக்ஷன். ஓகேயா, அவ்வளோதான்.